அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெறுகின்ற வார ஆட்டுச்சந்தை. வாரந்தோறும் கரெக்டாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலை ஒரு 3 மணிலேருந்து நல்ல ஒரு 8:30-9 மணி முடிய நடைபெறும். நல்ல சந்தை. வெள்ளாடு மட்டும்தான் இறங்கும், வேறு செம்பரிகள் அதிகமாக இறங்காது. வெள்ளாடு கிடாய்கள் வாங்கினா இங்கே வந்து வாங்கலாம். நல்ல சந்தை. ஓரளவுக்கு நியாயமாக கேட்டு காசுலாம் இங்கே கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் கேட்டு காசு, வெளியே வரும்போது கேட்டு காசு கிடையாது. பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை உள்ளே போகவும் கேட்டு காசு, வெளியே வரவும் கேட்டு காசு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போக மட்டும்தான் கேட்டு காசு. சந்தையும் ஓரளவுக்கு நல்லா சுத்தமாகவும் இருக்கும், நல்லா இது பண்ணுவாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா சந்தை பெரிய சந்தை, பரமக்குடி அளவுக்கு பெரிய சந்தை கிடையாது. சந்தை வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் குட்டிகள் அதிகமான இறக்குங்கள் இறங்கும். ஆந்திரா சரக்குகள் இங்கே வந்து அதிகமாக இறங்கும். ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய அந்த கிடாய்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குற காட்டில் அதிகமாக இறங்கும். இது பார்த்திங்கன்னா காலையில் விடியற்காலையில் ஒரு 4:30, 4:45, 5 மணியை போல் எடுத்த வீடியோ காட்சி தான் அந்த இது. அப்போ தான் சந்தைகள் குட்டி அதிகமாக இறங்குச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் அவர் 2 கிடா குட்டி கிடக்கும் பாருங்கள், திரும்பி கூட்டிகிட்டு போனாப்புல. 9 ரூபா கரையும் சொன்னாப்புல. நம்மளுக்கு அது கட்டலை. நம்மளுக்கு பொடி குட்டி ஏன் கிடைக்க இருக்க மாட்டேன், நம்ம ஃப்ரெண்டு கிடைக்க இருப்பாப்புல. நான் மேக்ஸிமம் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் பரமக்குடி சந்தையிலேயே நல்ல கிடாய்களுக்கு அமைஞ்சிச்சு. சந்தை கொஞ்சம் மத்துவமாக இருந்ததுனால கொஞ்சம் நல்ல கிடாய்கள் அமையவும் அதை ஒரு 5-6 கிடாய் இங்கே பரமக்குடி சந்தையில் வாங்கியாச்சு. நான் இருக்கிறது ஃபுல்லாமே ஒரு 10 கிலோவுக்கு மேலே தான் இருப்பேன். கிடாய்களை பொறுத்தளவில் 10 கிலோவுக்கு மேலே உள்ளதான். 10லேருந்து ஒரு 17 கிலோ பல்லு போடாத குட்டி, 2 பல்லு குட்டிகளை தான் மேக்ஸிமம் அம்மா இருப்பேன். கொஞ்சம் நல்ல கிடாய்களாக தான் இருக்கிறது. அந்த லெவலில் இருக்கக்கூடிய நல்ல கிடாய்களாக தான் இருப்பேன். நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன குட்டிகளாக இருப்பார். அந்த ஏரியாவில் கொஞ்சம் வாங்குறவங்க கொஞ்சம் நம்மளை பொறுத்தவரை கிராமத்து ஆளுகள் தான் வருவாங்க அதிகமாக. கிராமத்து ஆளுகள் டவுனில் உள்ள கிராமத்துலேருந்து டவுனில் போய் ரீசெண்டாக போய் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆள் வர்றவங்க நம்மளை பொறுத்தவரை ஓரளவுக்கு அந்த மாதிரி குட்டிகளை எதிர்பார்ப்பாங்க. பொடி குட்டி கறிகள் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதனால் அப்படி குட்டிகளாக தான் பார்த்து வாங்குறது. நம்ம கடையை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு 2 பல்லு போடாத கிடாய்கள், நல்ல தரமான கிடாய்களாக தான் பார்த்து வாங்குவேன். மித்ததெல்லாம் பொடி சரக்கு நான் வாங்குறது கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு பொடி சரக்கு கிடச்சி அப்படின்னா வாங்கி நம்ம ஃப்ரெண்டு கடை தான், அவருக்கு நம்மளும் பார்ட்னர் மாதிரி தான். அவர் ஒரு சைடு போட்டிருக்காரு, நம்ம ஒரு சைடு போட்டிருக்கோம். அவர் கடைக்கு ஏற்றி இங்கிட்ட அனுப்பி விட்ருது. அந்த பொடி சரக்கு கொஞ்சம் கிடா குட்டிகள் கொஞ்சம் குறாலெலாம் கிடச்சின்னா அவர் கடைக்கு ஏற்றி விட்ருவேன். அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாப்பில். நட்டமோலாகவும் ஆளை ஏதோ ஈக்குவல் பண்ணிக்கிடுவோம். அதனால் வந்து தைரியமாக வாங்கி அவர் கொடுக்குறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நான் சந்தைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அவர் தான் இல்லை வாங்க போயிட்டு வந்துடுவோம், நீங்கள் வந்தால் குட்டி அமையும், என் கடைக்கு வாங்கி கொடுக்கணும் வாங்க அப்படின்ட்டாப்புல. 3 நைட் 4 வரைக்கும் கிளம்பி போயிட்டோம். இந்த வாரத்தை ஃபுல்லாக நல்ல ஆடு இறக்கம், சரியான இறக்கம். ஆடுகள் இறங்கிருச்சு, கிடாய்கள் இறங்கிருச்சு. ஆனால் ஃபுல்லாக வந்திருந்தது ஃபுல்லாமே வியாபாரிகள் தான், சம்சாரிகள் அவ்வளோதான் வந்து வரலை. அது இருந்தாலும் ஓரளவுக்கு கிடாய்கள்லாம் தீர்ந்துச்சு. ஆடு கிடாய்கள்லாம் ஓரளவுக்கு தீர்ந்துச்சு. இந்த வாரத்தை ஃபுல்லாக அவ்வளோவா பெரிய கல்யாண முகூர்த்தங்கள் இல்லை. ஆனால் ஆடுகள் ஓரளவுக்கு விற்றுச்சு. நான் ஆடுலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நம்ம கடைக்கு தான் கேட்டேன். 4 புள்ள சொன்னாப்புல, 2 புல்லுன்னு நினைக்கிறேன். நானும் 14 ரூபா முடிய கேட்டேன். 14,000 கேட்டேன். ஒரு 17 ரூபா சொல்லி 16 ரூபாய்னா தான் இல்லாட்டா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. லாஸ்ட்டில் 15 ரூபாய்க்கு இன்னொரு ஆளுக்கு தீர்ந்துச்சு. நான் 14 முடிய கேட்டேன் கறிக்கடைக்கு. கடை நல்ல அழுத்தமான கடை தான். ஆனால் ஒரு காது லைட்டாக வச்சா இருந்துச்சு. காது இருந்தால் பார்த்திங்கன்னா காது வந்து சொத்த காதாக இருந்துச்சு. சொத்த காதுனா அந்த மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கிற காது. மேக்ஸிமம் இந்த கிடாய்களை பொறுத்தளவில் அந்த காது வச்சோம், தாலி, கொம்பு உடைஞ்சி இது ஒரு 500,000 கம்மியாக வாங்கலாம். அதனால தான் இந்த கிடாய்களில் ஒரு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு இந்த உச்சமில்லாத குட்டிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கறி ரேட்டு கேட்குறதில்ல, கூடவே வைக்கிறாங்க விலை. பார்த்திங்கன்னா 12 கிலோ விழுந்துச்சுன்னா 12,000 13,000 ரூபா தான். குறைஞ்சினா இல்லை 13,000 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போகும், 14 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போகும். அப்படி கூட வாங்கிட்டு போகிறாங்க கோயிலுக்கு. ஏன்னா குட்டி நல்லா தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குட்டி தரமாக இருந்தால் போதும், அது ஒச்சங்கச்சம் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கறிக்கடையை பொறுத்து நம்ம அந்த மாதிரி நட்டத்துக்கு வாங்கி ஆகிற மாதிரி இருக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம இந்த மாதிரி குட்டிகளை கொஞ்சம் அனுசரித்து வாங்க வேண்டியதாக இருக்குது. பரவக்குள்ளே ஒரு கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த விற்கிற கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வல்லூரில் நல்ல குட்டி, நம்ம நாட்டுக்குட்டி தான். அந்த குட்டினா இவருனா 11 ரூபாய்க்கு கேட்டேன். அவர் 16 ரூபா 17 ரூபா சொன்னாப்புல. நான் 11 ரூபாய்க்கு கேட்டு அடை விட்டேன். அது பெரிய கிடா வந்து 25,000 சொன்னாப்புல. அந்த கிடா நம்ம கறிக்கடைக்கு அறுக்க முடியாது. கிடா நல்லா தோரணைச்சு ஆட்டுக்கிட்டு போட்டுக்கலாம். நல்லா தோரணையான கிடாயில் அந்த கிடாயில். பரமக்குள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிடாயை பார்த்திங்கன்னா 22 ரூபாய்க்கு கேட்குறேன். ஒருத்தர் கோயிலுக்கு 28 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாரு. நம்ம கேட்குறதுக்கு அவங்க கேட்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்திங்கன்னா.
அவங்க வந்து கறி கடையை வச்சு கேட்கலாம். ஆனால் மிஞ்சி போனால் அது என்ன பண்ணால் 25 கிலோ விழுகும், இல்லை 26 இழுத்து பிடிச்சி 26 கிலோ விழுகும் அந்த 2 குட்டியும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வியாபாரி திட்டுறாங்க நம்மளை, கறிக்கடை என்னப்பா நீங்கள் விலை வைக்கிறீங்க, அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா. அப்புறம் அவங்க சொல்கிற விலைக்கும் நம்ம ஒத்து வர போக முடியல, அவங்கள்ட்டே நம்ம ஒன்றும் மூஞ்சி முகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க வாங்கிட்டு போய் லாப காசுக்காண்டி வாங்கிட்டு போகிறதில்ல, கோயிலுக்கு வெட்டுன்னு சொல்கிறக்காண்டி 1000-2000 கூட கொடுத்து வாங்கிட்டாங்க. சில பேர் தரகுக்குன்னு ஒரு சில பேர் வர்றவங்க தரகுக்கு வச்சு அமுக்கி விட்டுறவங்களும் இருக்காங்க, கூட குறைய வச்சு அமுக்கி விட்டு போயிடுறாங்க. அவங்கள அப்படி இருந்து வாங்குறவங்களும் இருக்காங்க. நாங்கள் அம்மா கறிக்கடையில் முறையாக கேட்போம், முறையாக வைப்போம், நல்ல சரக்காக பார்த்தா இருக்குதுன்னு நினைப்போம். அதனால் கொஞ்சம் விலைவாசிகள் அனுசரித்து ஏதோ கேட்டணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு உரிக்கிற காசு கொடுக்கணும், அப்புறம் அங்கேயும் வேலைப்பாடுகள் இருக்குது, அவங்களுக்கும் காசுகள் கொடுக்கணும், கடைக்கு காசு கட்டணும், அதுக்கப்புறமா ஏற்றிட்டு போகிற வண்டி வாடகை கேட்டு காசு எல்லாம் நம்ம அந்த கிஃப்டில் தான் வைக்கணும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு சொன்னோன்னா என்னப்பா அடித்து கேட்குறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அடித்து நம்ம அடித்து கேட்குற அளவுக்கு கொஞ்சம் ஒன்றும் பெருசாக அவங்களும் ஏமாந்து மட்டும் கொடுக்க போகிறதில்ல, நம்மளை ஒரு ஏமாற்றி வாங்க போகிறதும் கிடையாது. வாங்குறது என்ன 1 கிலோ 2 கிலோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லாபம், இல்லையா மேய்ச்சிட்டு இருந்துச்சுன்னா ஒரு லாபம், அவ்வளோதான். மித்ததுனா பெருசாக வெள்ளாட்டை பொறுத்தவரை பெரிய லாபங்களும் ஒன்றும் சம்பாதிச்சிட முடியாது. வெள்ளாட்டங்கிடாய்களை ஆடுகளை பெருசானா ஒன்றும் யாரும் கறிக்கடை போட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட முடியாது, பெருசான சம்பாதிச்சிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விலைவாசிகள் இருக்கும். அந்த ஆடுகள்லாம் ஒரு ஆடு நாங்கள்னா 2 இடத்துல ஆர்டர் பேசியிருக்கோம், 700 தான் கிலோ. ஆனால் பார்த்தீங்கன்னா கிடாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடுகளோட விலையை 14-15 போயிட்டுருக்கு. 13 குறைஞ்சி ஆடே வாங்க முடியல. அப்போ நாங்கள் எப்படி அதெல்லாம் கறி கொடுக்குறதுன்னு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். 700 பேசுனது கூட கட்டுது இல்லை இப்போலாம். ஏன்னா சில பேர் 650 கறி கொடுக்குறாங்க, 650 600 கொடுக்குறாங்க, 550 தான் சில பேர். ஒருத்தர்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இப்போலாம் ஆந்திரா தான் தீர்ந்து போகுது விசேஷங்களுக்கு. இந்த மாதிரி ஆந்திரா நம்மளுக்கு கறிக்கடைக்கு செட் ஆகுது. வாங்கினாலும் கம்ப்ளைண்ட் வருது, கறி சரியில்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மாதிரி பஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கறிக்கடையில் அறுக்க முடியல ஆந்திரா பொறுத்தவரை. மொத்த கறிக்கிறவங்ககிட்ட ஒரு 100 கம்மி பண்ணி 900 கொடுக்குற கறியை ஒரு 800 850 கொடுக்கலாம் ஆந்திரா பொறுத்தவரை. மொத்த கறிக்கு கொடுக்கலாம். ஆனால் கறிக்கடைகளுக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு ஒத்து வருதுல்ல. என் ஃப்ரெண்டெல்லாம் கறிக்கடைக்கு சொன்னாவே ஓடிடுவாப்புல, ஒரு குட்டி வாங்கி தரேன்னு சொன்னாவே. ஏன்னா வேணாம் ஆந்திரா வேணாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏனையுமே ஒரு சிலது ஏதாச்சும் குட்டிகள் கிடைக்காத பட்சத்துக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம்னு நினச்சோன்னா வேண்டாம் வாங்க வேண்டாம், கடை பேர் போய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாப்புல. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது ஆந்திராப்புல விசேஷங்களுக்கு. அதில் தான் அந்த கம்மி பண்ணி கொடுக்குறோன்னா அந்த ஆந்திரா வாங்கினா கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதில் நாட்டுக்குட்டிகள் வாங்கி கம்மி பண்ணியே கொடுக்க முடியாது. ஏன்னா நாட்டுக்குட்டிகள் விலைவாசி அவ்வளோ கடுசு, நீங்கள் தெரிஞ்சாலும் தட்டாலும் ரொம்ப கடுசு. ஆடுகளும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஒன்றும் 12,000 13,000 14,000 தான், குறைஞ்சினா ஆடுலாம் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா, இந்த 9 ரூபா 8 ரூபா ஆடுனா இன்றைக்கி 10 ரூபா, 10 ரூபான்னா இன்றைக்கி 12 ரூபா 14 ரூபா அப்படின்னு சொல்லும்போது விலைவாசிகள் ஏற்றதுனால தான் நம்ம கறிகளையும் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. கிடா கறிகள்லாம் பண்ணாங்கன்னா 900 போடுறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. கிலோ 1000 தான் கணக்கு பண்ணி கிடாயே வாங்குகிறோம். கிலோ 1000 கணக்கு பண்ணி தான் கிடா வாங்குறது. ஏதோ நம்மளுக்கு 1 கிலோ 2 கிலோ நம்ம மதிக்கிற காலம் கூட 1 கிலோ இருந்துடாதா அப்படின்னு சொல்கிற கணக்கில் தான் நாங்கள் கிடாய்கள் வாங்குகிறோம். ஏன்னா அது குறைச்சி கேட்டோம்னா இங்கே என்னப்பா நாங்கள் என்ன அடித்து வாங்கிட்டு போகலான்னு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களையும் சொல்ல முடியல, அவங்களும் இங்கேருந்து போய் பல சந்தைகள் போய் வாங்கிட்டு வந்து சேர்த்து விற்கிறவங்க இருக்காங்க. சம்சாரிகள்கிட்ட ஒரு குட்டி கூட வாங்க முடியாது. அதுக்கு நம்ம அந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட கூட அனுசரித்து ஏதோ வாங்கிடலாம் புளிய, சம்சாரிகள்கிட்ட குட்டியே வாங்க முடியல. ஏன்னா ஒரு கிடாய்னா நீங்கள் வீடியோவில் வரும் பாருங்களா, 20,000 சொல்கிறாப்புல அந்த கிடாயெல்லாம். அந்த கிடாயெல்லாம் 20,000 வாங்கி கறிக்கடை ஓட்ட முடியாது. கோயிலுக்கு தாலி கிடக்கு, கோயிலுக்கு மேக்ஸிமம் அது அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஒரு சில பேர் கோயிலுக்கு தாலி கடை வெட்டுவாங்க வைப்பாங்க, அது அடுத்த விஷயம். நம்ம ஒரு சில பேர் நம்மளுக்கு வாங்க மாட்டாங்க, தாலி கடை கிடந்துட்டு வாங்க மாட்டாங்க, காசு சுத்தியாலாம் வாங்க மாட்டாங்க, கும்பு முடிஞ்சால் வாங்க மாட்டாங்க, வேறு எதுவும் ஒச்சை இருந்துகள்லாம் வாங்க மாட்டாங்க, காலை அந்த மாதிரி ஒச்சங்கள் இருந்தால் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குட்டியை வந்து அதிகமாக விலை வைக்க மாட்டாங்க யாரும். அப்போ நம்ம அந்த மாதிரி குட்டியை நம்ம கறிக்கடைகள் தான் வாங்க முடியும். இது வச்சோம்னா இதில் வந்து கறியில் குறைபாடு இருக்காது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு இது, அதனால் அந்த கோயிலுக்கு வாங்க கட்ட மாட்டாங்க. அப்போ கறிக்கடைக்கு அந்த குட்டியில் வாங்கலாம். ஆனால் அந்த குட்டியில் கறி நல்லா வலுவாகவும் இருக்கும். அந்த குட்டியெல்லாம் கறிக்கடைக்கு வாங்கலாம். இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடு 14,000, அவர் சொல்கிறது 14 விடுவார். நம்ம தெரிஞ்ச நண்பர் தான், அந்த அளவில் இருந்தாப்புல. அதனால் வெளியில் போய் ஆடு மொத்தமாக எடுத்துகிட்டு வருவாப்புல. நம்ம ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு அவரும் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நல்ல ஆடுகள். அவர் கொஞ்சம் ஆடு இன்னும் நல்லா நம்ம மொத்த கறி இதே கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மித்த விட்டு 14 சொல்கிறாருன்னா எங்களுக்கு ஒரு 13 கொடுப்பார், 13,500 கொடுப்பார், அவ்வளோதான். ஒரு 500 ஆட்டுக்கு 500 தள்ளி கொடுப்பார். ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக குட்டிகள் வாங்குவோம், கிடா கலந்தாலும் வாங்குவோம் கடைகளுக்கு.
கறி கொடுத்தா அதுக்கு வாங்கணும்னு சொல்கிறதுனால நம்ம வந்தாலும் ஏதாச்சும் இறக்க வைக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாப்புல நம்ம ஃப்ரெண்டு போய். நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம குட்டிகள் கடைக்கு கிடக்கிற மாதிரி ஆற குட்டிகளை தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்புல. அந்த குட்டியில் எடுத்துக்கோங்க, கடைக்கு கொண்டு போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாப்புல. இதை போட்டு என்ன வருதோ பார்த்து கொண்டு வந்து காசு கொடுங்க சொல்லுவாப்புல. அப்படியே நம்ம தரமான ஆள். நம்மளுக்கு ரீசெண்டாக தான் நம்மளுக்கு ஒரு பழக்கம். ஆடுகள்லாம் நல்லா தரமான ஆடுகளாக தான் இந்த வாரத்தை பொறுத்த தரமான ஆடுகள் வச்சுருந்தாப்புல ஆடுகள்லாம். ஆனால் ஆடு 16,000 17,000 சொன்னாப்புல. இந்த நிற்கிற பாட்ரி 12,000 ஒரு ஆடு ஒன்று கேட்டுச்சு. அந்த மாதிரி ஆடு கிடையாது, அது கேட்கவே வேணாம் போகணும்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டில் 13 முடிய வந்தாங்க. அவர் 15 ஒரு ஆடு ஒன்று 15 ரூபாய்க்கு குறைஞ்சி நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆடுலாம் பார்த்தா சுத்தமாக பல்லே இல்லை. ஒரு ஆடு ஒன்று 12,000 கரையத்துக்கு கொடுத்துருக்கு. இதெல்லாம் இந்த வெள்ளை சரியான வலுவான ஆடு. எப்படி போனாலும் ஒரு 30 கிலோ ஒட்டி இருக்கும் மொத்த எடைக்கு. நல்ல வலுவான ஆடாக இருந்துச்சு. நெல்லு அப்படியே பார்த்தா அதெல்லாம் கொழுப்பே போனாலும் ஒரு 4 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி ஆடு இந்த ஆடு வெள்ளையெல்லாம் நெல்லுன்றுச்சு ஆடு. பிடிக்க முடியல அதையெல்லாம். அப்படி இந்த ஆடுலாம் ரேட்னா 15 ரூபா 16 ரூபா தான். இஷ்டம்னா இப்போ 10 லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆடுகளை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமான விலைவாசிகள். அவங்களும் ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்களாம் வேறு சந்தையில் இங்கே வாங்க நம்ம ஏரியாவிலேருந்து ஆடெல்லாம் கிடந்துச்சுன்னா 30,000 ரூபாவோட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆடுகள்லாம் நல்லது. இந்த மாதிரி ஆடுகள் போய் வெளிச்சந்தையில் போய் ஆடு எடுத்துகிட்டு வராமல் இங்கே லோக்கலில் வாங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாங்கி இந்த மாதிரி ஆடுகள்லாம் விற்போம்னு நினச்சோம்னா வாங்கி விற்கவே முடியாது. ஏன் கறி 2,000 ரூபாய்க்கு போயிருக்கும். அந்த அளவுக்கு விலைவாசி இருக்கும். இதெல்லாம் அவங்க போய் வெளியூர் சந்தையில் போய் அலைஞ்சி வாங்கிட்டு வந்து கொடுக்குற இந்த மாதிரி ஆடுகள் இறங்குறதுனால தான் ஓரளவுக்கு அனுசரித்து போகுது. இந்த ஆந்திரா கிடாயெல்லாம் இறங்குனால தான் இந்த கிடாக்கறினா இன்னும் 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கு. அந்த ஆந்திரா கிடாய்கள் இறங்கலை நேரம் கிலோ 1200 1300 போயிருக்கும். அதனால் இந்த மாதிரி கிடாயெல்லாம் ஆந்திரா கிடாய்கள் தான். கிடாய்களை பார்த்தீங்களா அப்படி இருக்கணும், அப்படியே நெல்லுன்னு இருக்கும் கிடாயெல்லாம். இந்த மாதிரி கிடாய்கள் தான் இப்போ விசேஷங்கள்லாம் வந்து இந்த கொடுக்குறாங்க. 850 ரூபா ஊக்கி கொடுக்குறது 900 அடித்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கிடாய்கள் தான் ஒத்து வருது. இதையுமே முன்னாடி ஒரு நேரத்தில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிலவரத்துக்கு எதுவுமே நம்ம நாட்டுக்குட்டிகளோட ஒட்டி விலைவாசிகள் வந்துருச்சு. ஏன்னா மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, பழகிட்டாங்க சாப்பிட்டு. அதனால் ஒட்டி நெருக்கி ஒடியாந்துருச்சு. எப்போயுமே அதுவும் 900 ரேஞ்சில் தான் எந்த கறியும் ஓட்டுறாங்க. அந்த கறி கண்டு இந்த கறி கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தனியாக கடையில் அறுத்து 1/2 கிலோ 1 கிலோ எடுத்து சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம இது வரைக்கும் இந்த கட்டிகள் அதிகமாக சாப்பிட்டது கிடையாது, நம்ம கடையில் அறுத்தது கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு ஒரே ஒரு டைம் ஒரு குட்டி வாங்கி எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாப்புல. அதில் விட்டாச்சு. இந்த கடாய் அந்த மாதிரி கடாய்கள் வாங்குற கடைக்கு மொத்த கடைக்கு ஏதாச்சும் வாங்கினா 1 2 அதில் சேரும். வேறு வழி இருக்காது. 10 கிடா கிடைக்கல, ஒரு கிடா கிடைக்கல, அந்த கடாயை ஒதுக்கி கேட்க முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் அது 1 2 சேர்த்து மொத்த கறிகளுக்கு தான் அதை இது பண்ண முடியுது. ஏன்னா அவங்க அந்த ஒரு கிடாயும் சேர்த்தா தான் அதில் சேர்த்துக்கிறாங்க மொத்த கறி கொடுக்கையில். வாங்கையில் குட்டிகள் வாங்கையில் அதையும் சேருன்னு சொல்லுவாப்புல. இந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளைக்கிடா, சூப்பர் கிடா. நானே எப்படியாவது போராடி வாங்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு அணையலை, நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்து வைக்கல அந்த கிடாய்க்கு. வேறு ஒருத்தர் தட்டிட்டு போயிட்டாப்புல. கிடா பார்த்தீங்கன்னா எந்த உச்சங்கச்சம் எதுவுமே இல்லை, அப்படியே கை வளப்பில் கிடந்துச்சுன்னா அவர் சொல்கிறாப்புல பாட்டிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆந்திரான்னு பார்த்தோம், அப்புறம் நாடு தான் அது. நல்லா இருந்துச்சு குட்டி பார்க்குறதுக்கு, அப்படியே நல்ல இருந்துச்சு. நாங்களும் 11 ரூபாய்க்கு கேட்டு 12 ரூபாய்க்கு கேட்டு நின்றான். 14 கிலோ 5 கிலோ விழுவும். 12 ரூபாய்க்கு கேட்டு நின்றான். ஆனால் அவர் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டாப்புல, கேட்கவே வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4ஐயும் சேர்த்து பார்க்கணும், 4 கிடா கிடந்துச்சு, 4ஐயும் சேர்த்து பாருங்கள் ஏதோ அனுசரித்து தரேன்னு சொன்னாப்புல. நம்மளுக்கு இது ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சு. 4 கொஞ்சம் நம்மளுக்கு அதில் ஒன்று ஆந்திரா கிடந்துச்சு, எல்லாம் கலப்படமாக கிடந்ததுனால இது ஒன்றை மட்டும் தான் கேட்டோம். ஒரு ஒன்றை மட்டும் பிரித்து கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாப்புல. நல்ல குட்டி நல்ல நெஞ்சு இறக்கமான குட்டியாக இருந்துச்சு, நல்ல குட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெள்ளை குட்டியும் மேக்ஸிமம் கோயில்களுக்கு அதிகமாக வெட்ட மாட்டாங்க, விரும்பி வாங்கி வெட்ட மாட்டாங்க. வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படி குட்டிகளை கொஞ்சம் வந்து அனுசரித்து கறிக்கடைகளுக்கு வாங்கி எடுக்கலாம். இந்த நாள் குட்டி இதுவுமே நல்ல குட்டியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் இதுனா விலைவாசிக்கு கூட சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒன்று அது வெள்ளைனால அது அந்த ரேட்டை கேட்டோம். இதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் அடிக்க வந்துடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. அடிக்க வராங்கன்னு சொல்லக்கூடாது, சண்டைக்கு வந்துடுவாங்க குட்டிகள் வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு கேட்கக்கூடாது இந்த வீட்டில். ஏன்னா நல்ல குட்டிகள் அதெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்க கேட்கல. இந்த ஒரு 8 மணி இந்த கருத்து கிடாயை நான் தான் கேட்டேன். நம்ம ஃப்ரெண்டு அந்த கேட்குறது நம்ம தெரிஞ்ச தம்பி தான். ஆளை விட்டு கேட்க சொன்னால் நானும் போய் கேட்டேன். மல்லு கட்டி பார்த்தாச்சு, விடுங்கையா போட்டோம் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஐயா தான் விடுவானாலும் சொல்லிட்டாப்புல. 13,500 முடியே கேட்டான். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. போய் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க சொன்னேன். அவர் பிடிச்சி இழுத்தாப்புல 15 ரூபாய்னா பற்றிக்க எல்லாம் நின்று போகுதுன்னு சொல்லிட்டாப்புல.
கிடாய் பொட்டை கிடா பல்லு 2 பல்லு தான் கிடா. நம்ம கறிக்கடைக்காண்டி கேட்டோம். நம்ம இப்படி குட்டியும் தான் நல்லா கொஞ்சம் நல்லா தெளிவான சரக்காக நல்ல சரக்காக 2 பல்லில் இப்படி குட்டியெல்லாம் வாங்கி அறுக்கிறது. கொஞ்சம் பொடி குட்டிகள் நம்ம அறுக்கிறது கிடையாது. 4 கிடா கொண்டாந்து இப்படி கிடா வாங்கி நச்சுன்னு அறுத்தோம்னா நல்லாயிருக்கும் கறியும். அந்த கிடா அப்புறம் எவ்வளோ போராடி பார்த்தா அவர் கொடுப்போம்னு சொல்லிட்டாப்புல. இன்னொரு ஒரு குட்டி கிடந்துச்சு. அந்த குட்டியை அந்த கிடாயை பற்றிக்கிற சொல்ல அந்த நிற்கிற அண்ணன் ஒருத்தர் கட்ட மட்டும் சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட ஒரு கிடா கிடந்துச்சு. அதை 8500 கேட்டேன். அது ஆந்திரானால நான் ஃப்ரெண்டு கடைக்கு கேட்டோம். அவர் வேண்டாம் வத்தியா